வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெயினில் வந்து ரிசர்வேஷன் எப்படி பண்ணுறதுன்னு, ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறையா ஆப் இருந்தது, நம்ம அதில் பண்ணியிருந்தோம். இப்போ ரயில்வே இதுலேருந்து இந்த ஒரே ஆப்பில் ரிசர்வேஷனு, அன்ரிசர்வ், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாமே எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். வாங்க எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதில் வந்து இன்றைக்கி நம்ம ரிசர்வேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ரிசர்வேஷன் பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் மயிலாடுதுறையிலேருந்து தாம்பரம் போகிறோம். டேட்டு வந்து கீழே நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 14, இன்றைக்கி போகலாம், இல்லை 15 நாளைக்கு போகிற மாதிரி. கீழே வந்து கிளாஸ், ஆல் கிளாஸ், நீங்கள் செகண்ட் கிளாஸ், ஸ்லீப்பர் கோச்சு, ஏசி எந்த இதாகவும் எடுத்துக்கலாம். ஜென்ரல் கோட்டா, இதில் வந்து ஜென்ரல் வச்சுங்க செலக்ட் தான். இதில் வந்து எந்த லேடிஸு லோவர் பெர்த்து, பெர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கும். அதர் ஆப்ஷன் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு, நீங்கள் வந்து அதர் ஆப்ஷனில் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். ட்ரெயின் பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சோழன் எக்ஸ்பிரஸ் நம்ம பார்ப்போம். அதில் வந்து செகண்ட் கிளாஸ் நம்ம புக் பண்ணலாம். வாங்க, இதில் வந்து மேலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ட்ரெயின் வந்து ஸ்டேட்டஸு, எந்தெந்த ஸ்டாப்பிங் நிற்கிது எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணிக்கலாம். செகண்ட் கிளாஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை புக் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த டயத்தில் டிக்கெட்டு கிடச்சிதுன்னா இதாகும். இல்லைன்னா நீங்கள் வந்து திரும்ப வேறு டேட்டில் தான் இது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே மயிலாடுதுறை டு தாம்பரம் கீழே வந்து செலக்ட் பேசஞ்சரு, ஆடு நியூன்னு இருக்கு. அதில் வந்து பேசஞ்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது போர்டிங் ஸ்டேஷன், நம்ம எங்கே ஏற போகிறோமோ அந்த ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து நம்ம ஏறிக்க வேண்டியது. ஆடு பேசஞ்சரு கொடுத்துட்டு நம்ம புக் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே வந்து ஆடு பேசஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா மேலாக ஃபீமேலான்னு போகணும். நேமு, ஏஜ், அதில் ஏஜ் உதாரணத்துக்கு நேம் நம்ம எழுதிக்கிறோம். ஏஜ் 25. இந்தியா. பெர்த்து ப்ரிஃபரன்ஸ்னால் விண்டோவா இல்லை நோ ப்ரிஃபரன்ஸானு கேட்கும். நீங்கள் விண்டோ வேணால் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு எந்த சீட்டு பரவாயில்லைனாலும் அந்த சீட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயிலாம் திரும்ப காட்டும். கீழே வந்து கெட் த ஃபேரில் போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க வேண்டியது. கெட் ஃபேர் கீழே கொடுத்தீங்கன்னா ஜிபே இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலயமா நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அன்ரிசர்வில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.